சிவாய நம சிவாய நம. டிகே சட்டநாதர் திருக்கோயில் சீர்காழி. பின்னாடி பார்க்குறது அஷ்டபைரவர்னுடைய திருக்கோயில். ஸோ அஷ்டபைரவரையும் இந்த இடத்துல நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா அப்படி ஒரு விசேஷம். மாலை ஆரம்பித்து இரவு 11 மணி வரை அஷ்டபைரவருக்கு வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. கர்நாடகா, ஆந்திரா, நம்ம தமிழ்நாடு, அனைத்து பக்த கோடிகளும் ஜெய ஜெய ஜெயன்னு இருக்கும். இந்த இடத்துல நிற்க முடியாது. ஸோ அப்படி ஒரு பாக்கியம் அஷ்டபைரவருடைய திருத்தலம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அஷ்டபைரவருடைய உயிரோட்ட பூஜையும் சரி, அவருடைய தரிசனையும் பண்ணணுன்னா நீங்கள் சட்டநாதர் திருக்கோயிலில் வந்து தான் பார்க்க முடியும். மற்ற நாள்லாம் அடைச்சிருப்பாங்க. அதே மாதிரி பைரவருக்கு உகந்த நாளில் நாம் இங்கே திறந்துருக்கோம். ஸோ வந்து பார்க்கலாம். பைரவாஷ்டமிலாம் இங்கே பார்க்க முடியாது. அப்படி ஒரு கடாட்சம் நிறைஞ்ச இடம். சிவாய நம சிவாய நம. ஸோ பின்னாடி பார்க்குறது தான் சட்டநாதர், மேலே இருக்கக்கூடியவர். ஸோ 3 நிலைகளில் இந்த இடத்துல சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமசிவாய 3 நிலையிலையும் இந்த இடத்துல நாம் சிவபெருமானை உயிரோட்டமாக தரிசிக்கலாம். பூலோகம், கைலாயம் மற்றும் முக்தி தரக்கூடிய சட்டநாதர். ஸோ அப்படி 3 நிலைகள்லேயும் நாம் தரிசிக்கக்கூடிய இடம்தான் இந்த சீர்காழி. அதாவது இந்த யுகமானது அழிந்த பொழுது எல்லோரும் போய் வேண்டுறாங்க. சிவபெருமான் பார்வதி தாயார்கிட்ட வேண்டனதுனால பார்வதியும் கைலாயத்திலிருந்து இறங்கின இடம். எங்கே பார்த்தாலும் நீரால் நிரம்பி இந்த யுகமே அழிஞ்சு போயிருந்த நிலையில் பார்வதியும் பரமசிவனும் சிவபெருமான் தனது புலித்தோலை தோணியாக மாற்றி அந்த தோணியிலே பார்வதி தாயாரை அமர வைத்து அப்படியே உலா வரும்பொழுது ஒரு சின்ன இடம், ஒரு குன்று மாதிரி அதுதான் நிலப்பரப்பு இருந்தது. 2 பேர் நிற்கிற அளவுக்கு. ஸோ இப்பொழுது அடியே நின்று கொண்டிருக்கோம் பாருங்கள். இந்த திருத்தலம் தான் பார்வதியும் பரமசிவனும் கைலாயத்திலிருந்து தோணி மூலமாக அப்படியே அந்த நீர் மேலே சுற்றி நடந்து தோணியில் இருந்து அப்படியே பார்வையிட்ட முடத்தில் எந்த இடத்துல ஒரு சின்ன குன்று மேலே நின்ற இடம்தான். அந்த 3 நிலைகளும் இங்கே பார்க்கலாம் நம்ம. பூலோகம், கைலாயம், அப்புறம் சட்டநாதர் வந்து முக்தி தரக்கூடிய சட்டநாதர். அப்படி மோட்சம் 3 நிலைகளையும் அருளக்கூடிய உலகத்தில் ஒரே இடம். இன்றைக்கி பாருங்கள், கைலாயம், தென்னக கைலாயம் என்று அழைக்கக்கூடிய ஈசா யோகா மையத்திலிருந்து 5833 அடி ஒசரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவரை நேரில் போய் தரிசனம் பண்ணி திங்கக்கிழமை இல்லம் திரும்பி உடனே பாருங்கள் இந்த குரு பூஜையில் கலந்து கொள்ளும் மகாபாக்கியத்தை நம்ம சிவபெருமானும் பார்வதி தாயாரும் ஈசா அருளி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். டிஎக்ஸ்என் டிகேஎஸுக்கு. ஸோ ஒரு பூஜையில் நீங்கள் கலந்து பண்ணிங்கன்னா 365 நாள் நீங்கள் ஆலயம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா 30 முக்கோடி தேவர்களும் இந்த குரு பூஜையில் வந்து கலந்து கொள்ளுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மகாபாக்கியம். அதுவும் சட்டநாதர் கோயிலில் 3 நிலைகள் உயிரோட்டமாக இருக்க இடம். உயிரோட்டமாக எப்படி அண்ணாமலையாரோ, எப்படி நடராஜ பெருமானோ, எப்படி பேரூர் ஆண்டவரோ, எப்படி வெள்ளியங்கிரி ஆண்டவரோ, அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். திருவாரூராரோ, அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். திருவிளையாடல் செஞ்ச இடங்கள் எல்லாமே உயிரோட்ட இடங்கள். ஸோ அப்படி உயிரோட்ட ஸ்தலத்தில் 3 நிலைகளையும் பார்க்கக்கூடிய ஒரே தலம் உலகத்திலேயே சட்டநாதர் திருக்கோயில் சீர்காழி. சீர் என்றால் சீரமைப்பது, காழி என்றால் இந்த பிரபஞ்சம், அழிந்த பிரபஞ்சத்தை புதியதாக உருவாக்குவது. அதுதான் சீர்காழி. அழிந்த யுகத்தை மறுபடியும் பார்வதியும் சிவபெருமானும் இணைந்து கைலாயத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து இந்த பூலோகத்தை மறுபடியும் அடுத்த யுகத்துக்கு ஆரம்பித்த இடம்தான் சீர்காழி. புரியுதுங்களா? அதனால் இனிமேல் இவ்வளவு மேட்டர் தெரிஞ்ச ஒருபாடு இந்த இடத்த நீங்கள் வராமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக வருவீங்க. ஏன்னா 3 நிலைகளும் நமக்கு வந்து வாழ்க்கையில் வேணும். இந்த பிறவிலேயே நாம் கட்டாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய இந்த பிறவினுடைய 7 பிறப்பே போகக்கூடாது. முதல் பிறவிலேயே மாணிக்கவாசகர், அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர் எப்படி அவர்கிட்ட மாணிக்கவாசகர் அழுது புலம்பி திருப்பியும் முதல் பிறவிலேயே எப்படி ஐக்கியமானாரோ, அது மாதிரி 64 நாயன்மார்களும் ஐக்கியமான ஒரு நாயன்மார் குரு பூஜையிலே ஒரு ஆண்டு தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குரு பூஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு நீங்கள் ஆலயம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
ஸோ அப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு டிகேஎஸ்க்கு தாய் தந்தை செய்த புண்ணியம், அது இல்லாமல் அடியேனுடைய முயற்சி, இந்த இரண்டும் இணைந்து இப்படி பாருங்கள், 5833 அடியில் இருக்கக்கூடிய ஆண்டவரை தரிசனம் செய்து சட்டநாதருக்கு வரும்படி அருளியிருக்கார் பாருங்கள். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த பிறவிலேயே இறப்பை தவிர்த்துட்டோம்னா பிறப்பு கிடையாது. அதுதான் சீக்ரெட். இறப்பை தவிர்க்கணுன்னா முக்திக்கு நீ முயலணும். அந்த முயற்சி எடுக்க எடுக்க நிச்சயமாக இந்த முதல் பிறவிலேயே நாம் அடைவது திண்ணம். சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் பெருக வையகம். அம்மா பாருங்கள் பின்னாடி. சிவாய நம, சிவனடியார். சிவாய நம சிவாய நம நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவாய நம சிவாய நம. அம்மாவும் குரு பூஜையில் பங்கேற்றதுக்காக வந்திருக்காங்க. எந்த இடமா நீங்கள்? மயிலா பாருங்கள். சிவாய நம்ம மயிலாடுதுறையிலேருந்து அம்மா வந்திருக்காங்க. அடியேன் உதயமாகறதுக்கு முன்னாடியே சென்னையிலேருந்து பிள்ளையாராண்ட நிற்க வச்சிட்டார் வந்து. பாருங்கள், தாயாரும் வந்துட்டாங்க, சிவனடியாரும். ஸோ இனிமேல் குரு பூஜை மகா சிறப்பு, மகா சிறப்பு. யாம் பெற்ற இன்பம் பெருக. சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம.